வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த இதழ்கள்லாம் ஒன் சைடாக எடுத்துக்கலாம். நேராக எடுத்துடக்கூடாது. இப்படி ஒன் சைடாக சாய்வாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக எல்லா இதழ்களையும் எடுத்துக்கணும். இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. சிறுநீரக பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த பூக்கு உள்ளே இருக்க ஒரு நார் மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி இழுத்தோம்னா வந்துடும். அதில் 2, 3 அந்த மாதிரி தான் எடுக்கணும். மொத்தமாக எடுத்தோம்னா வராது. அதனால் 1, 2 பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். இது எடுக்கலை அப்படின்னா வயிற்று வலி அந்த மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறத எல்லாம் எடுத்துடணும். பார்த்தீங்களா, இது ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். நல்லா கெட்டியமாக இருக்கும், வேகாது. இல்லை அந்த மாதிரி 3 நாள் எடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றா எடுத்துடலாம். எடுத்துட்டு பூவை கட் பண்ணிக்கணும். பூவில் முன்னாடி இருக்க பகுதியெல்லாம் ரொம்ப மென்மையான பகுதி, அதாவது குருத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். சிறுநீரக பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்லது. அதனால் அந்த குருத்து, அந்த மென்மையான பகுதியெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். அதை மென்மையான பகுதியை தாண்டி வரையில் நம்ம அந்த பூவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அந்த உள்ளே இருக்க தண்டை விட்டுறணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த தண்டை விட்டுட்டு பூவை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுறோம், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இல்லை வேறு ஏதாச்சும் செய்கிறோன்னா கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் நல்லா வேகும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம பூவை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அந்த தண்டெல்லாம் கட் பண்ணக்கூடாது. பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த பூவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த முன்னாடி இருக்க அந்த குருத்து மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த முன்னாடி அந்த மென்மையானதெல்லாம் கட் பண்ணி விட்டோமா அப்படியே ரவுண்டாக வந்துருக்கும். அதுக்குள்ளே பூ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டணும். இல்லை அப்படின்னா அப்படியே மொத்தமாக இருக்கும். சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி அதிகமாக வச்சு நம்ம இந்த பூவை அதில் கொட்டி வச்சிடலாம். அந்த தண்ணியில் மோர் கலந்து கொட்டினா கற்காதும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அது கலர் அப்படி தான் இருக்கும். நீங்கள் மோர் கலந்தாலும் கலக்காட்டினா இந்த அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பச்சை தண்ணியிலேயே நம்ம இந்த மாதிரி கொட்டி வச்சிடலாம். கொட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம வேறொரு பாத்திரத்தில் ஸ்டவ்வில் வச்சு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அதிகமாக வச்சு நம்ம வாழைப்பூவை கொட்டினோம்னா வாழைப்பூவுக்கு மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சிடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா பூ வேகும். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் நல்லா வேகும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணியை நம்ம வடிகட்டிடணும். அதனால் தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி வச்சிடலாம். அடுத்ததாக அடிக்கணப்பான பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடான உடனே நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் என்ன ஆயில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆயிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட உடனேயே நம்ம மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் ஒரு 4 மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் மருத்துவ குணம் அப்போ தான் அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு வணங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி இதெல்லாம் ஆட் பண்ணிடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஒரு வாழைப்பூவை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்காக ஜீரகத்தூள்
1½ ஸ்பூன் மல்லித்தூள் 1½ ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். ஏற்கனவே 5 நிமிஷம் வெந்துருச்சு. அதனால் நம்ம அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பை பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்ததாக ஒரு அரை மூடி தேங்காவை துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டு இருக்கணும். தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு கிளறி எடுக்கணும். இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். தண்ணி இருந்துச்சுன்னா சப்புன்னு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி எடுக்கணும். பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை. இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டோம்னா நமக்கு சிறுநீரக பிரச்சனையே இருக்காது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ நமக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.